வணக்கம். அக்டோபர் 15, 2003 ஆஸ்திரேலியா. அங்கே டீனா மற்றும் கேப் வாட்சன் அப்படின்னு புதுசாக கல்யாணம் ஆன தம்பதிகள் அங்கே ஹனிமூனுக்கு போயிருக்காங்க. போன இடத்துல ஒரு 6 நாள் கழிச்சு, அதாவது அக்டோபர் 21 அங்கே ஆஸ்திரேலியாவில் இருக்கிற டவுன்ஸ்வில்லா பீச் அப்படின்னு ஒரு பீச் சைடு போயிருக்காங்க. அன்னைக்கு டீனாக்கு என்னாச்சு, கேப் என்ன பண்ணா அப்படின்னு ஒரு முக்கியமான கிரைம் ஸ்டோரி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த கேஸ் அவ்வளோ ஃபேமஸே கிடையாது, ஆனா ஒரே ஒரு போட்டோவால இந்த கேஸ் மாற்றமே மாறிடுச்சு. ஸோ அந்த மாதிரி முக்கியமான ஒரு கிரைம் ஸ்டோரி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம். நான் தான் உங்கள் ஷா. வணக்கம் அண்ட் வெல்கம் டு டீனா. கிளாத்திங் ஸ்டோர்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கேப் பேக்கேஜிங் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க லைஃப் நார்மலா நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இவங்க 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் முடிக்கிறாங்க. இவங்க 2 பேருக்குமே 26 வயசு தான் ஆகுது. ஸோ இவங்க 2 பேரும் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுனால இவங்களால ஹனிமூன் பேக்கேஜை ஆஸ்திரேலியால போய் கொண்டாட முடியாத அளவுக்கு இவங்களால அஃபோர்டபுள் பண்ண முடியாது. ஆனா இந்த ஹனிமூன் பேக்கேஜை ஆஃபர் பண்ணதே கேபோட ஃபேமிலி தான். ஸோ அக்டோபர் 15 அன்னைக்கு இவங்க ஆஸ்திரேலியாவுக்கு கிளம்பி போறாங்க. ஆனா கேபுக்கு சின்ன வயசுல இருந்தே தண்ணினா ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாம அந்த தண்ணினால பழகி அவங்க ஸ்கூபா டைவிங் பழகிற அளவுக்கு பழகிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ட்ரெயின்டு ரெஸ்கியூ டைவர் கூட கேப். ஆனா டீனாக்கு அதுக்கு ஆப்போசிட்டா தண்ணினாலே பயம். அது மட்டும் இல்லாம ஸ்கூபா டைவிங்னா அதை விட பயம். ஸ்கூபா டைவிங்ல ஆக்சிஜன் மாஸ்க் இருந்தாலும் அவங்க தண்ணிக்குள்ள போறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. ஆனா கேபுக்கு டைவிங்னா ரொம்ப பிடிக்கும்னு இவங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே, கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இவங்க 2 பேரும் பேசி வச்ச மாதிரி ஸ்கூபா டைவிங் பண்ணணும் நம்ம ஆஸ்திரேலியாவுக்கு போய் ஹனிமூன்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 8 மாசத்துக்கு முன்னாடி, அதாவது ஜனவரி 2003 இருந்தே டீனா ஸ்கூபா ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு இருந்திருக்கா. ஸோ அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க ஸ்கூபா டிரைவிங்ல சர்டிபிகேட் கூட வாங்கிட்டாங்க. ஸோ இதனாலதான் அவங்க ஆஸ்திரேலியா போயிட்டு, அதாவது சொன்ன டவுன்ஸ்வில்லா பீச்ல போயிட்டு நம்ம ஸ்கூபா டைவிங் பண்ணணும்னு சொல்றாங்க. ஏன் அங்க போய் ஸ்கூபா டைவிங் பண்ணணும் 2 பேரும் சேர்ந்து அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஏன்னா அந்த டவுன்ஸ்வில்லா பீச் பவளப்பாறைகளுக்கு ஃபேமஸ் ஆனது. அதாவது உலகத்திலே பவளப்பாறை அங்கதான் அதிகமா இருக்கு. அங்க போய் பாத்தீங்கன்னா ஸ்கூபா டைவிங் பண்றதுக்குன்னே அமைச்ச மாதிரி இருக்கும். ஸோ அது ஃபேமஸான ஏரியானா ஸ்கூபா டைவிங் அங்க போய் பண்ணணும்னு கேப்புக்கு ஆசை. ஸோ அதனால டீனாவும் பழகி நம்ம 2 பேரும் சேர்ந்து போகலாம்னு நினைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டீனாக்கு மிருகங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அக்டோபர் 15 போன அன்னைக்கு ஆஸ்திரேலியால இருந்து எல்லா ஜூவுக்கும் போயிட்டு மிருகங்கள் எல்லாம் பார்த்து ரொம்ப சுத்தி சந்தோஷம் என்ஜாய் பண்றாங்க. இதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 6 நாள் கழிச்சு, அதாவது அக்டோபர் 21 அந்த டவுன்ஸ்வில்லா பீச்சுக்கு போறாங்க. போய் பாத்தீங்கன்னாலே ஃபுல்லா பவளப்பாறைகளா நிறைஞ்ச அந்த பீச்ல சுத்தமான தண்ணி இருந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் டைவிங் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஸோ ஒரு போட் எடுத்துட்டு ஒரு இடத்துக்கு போறாங்க. அது எந்த இடம்னா 55 யோங்லா ஆஸ்திரேலியன் ஷிப் அங்க முழுகி இருக்கிற ஏரியாவுக்கு போறாங்க. அது ரொம்ப வருஷமா அங்க இருக்கிறதுனால அந்த இடத்துல ஸ்கூபா டைவிங் பண்றவங்க அதுக்குள்ளலாம் போயிட்டு சுத்தி பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், கொஞ்சம் என்ஜாய் பண்ண முடியும்னு அந்த இடத்துக்கு இவங்க சூஸ் பண்ணி இவங்க சில தூரம் அந்த போட் எடுத்துட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துக்கு போனோன்னா ரெடி ஆகுறாங்க. அதாவது ஸ்கூபா டைவிங் பண்றதுக்கு சூட்டு, காலில் மாட்டுறது, அப்புறம் ஆக்சிஜன் மாஸ்க், ஃபேஸ் மாஸ்க் எல்லாத்தையும் போடுறாங்க. போட்டதுட்டு அவங்க டைவிங் பண்றாங்க. ஆனா இந்த ட்ரிப்ல, அதாவது இந்த ஸ்கூபா டைவிங் ட்ரிப்ல இவங்க கேபும் டீனா மட்டும் கூட 4 மெம்பர் டூரிஸ்ட் மெம்பர் வந்திருக்காங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்தா இவங்களும் ஸ்கூபா டைவிங் பண்ணணும். 2 கேப்டன் இருந்திருக்காங்க. அதாவது ஸ்கூபா டைவிங் பண்றதுக்கு ஒன்று போட் ஓட்டுறவங்க, அவங்களுக்கும் ஸ்கூபா டைவிங் தெரியும். இன்னொன்று ரெஸ்கியூ பண்றவங்களுக்கு ஸ்கூபா டைவிங் பண்றவங்க போட்ல இருப்பாங்க. இதுல இவங்க 2 பேரும், அதாவது டீனாவோட பார்ட்னர் தான் கேப். ஏன் நீங்க பார்ட்னர்னா 2 பேரும் சேர்ந்து போகும்போது கூட நல்லா டைவிங் தெரிஞ்சவங்க தான் வருவாங்கன்னு தோணும். கேப் ட்ரெயின்டு ஸ்கூபா டைவர்னால அவங்க கூட சேர்ந்து அனுப்புறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் தான் பார்ட்னர். இவங்க 2 பேரும் குதிச்சு டைவ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த 4 மெம்பரும் குதிச்சு டைவ் பண்றாங்க. அந்த போட்ல போயிட்டு சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. சில நிமிடங்கள் கழிச்சு கேபோட கையை பாக்குறாங்க. அதுல டைவிங் கம்ப்யூட்டர் இருக்கும், அதாவது வாட்ச் மாடல்ல இருக்கும். அது டைவிங் கம்ப்யூட்டர்னு சொல்லுவாங்க. என்னன்னா அந்த டைவிங் கம்ப்யூட்டர்ல ஆக்சிஜன் எவ்வளவு லெவல்ல இருக்கு, நம்ம எத்தனை மீட்டர்ல இருக்கோம் ஹைட்ல, இன்னும் இவ்வளவு தூரம் போகலாம் போகக்கூடாது, அந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் அதுல தான் இருக்கும். ஸோ இது ப்ராப்ளமா இருக்குன்னு கேபுக்கு தெரியுது. ஸோ ரிட்டர்ன் போய் நம்ம சரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேப் டீனாட்ட சொல்றாங்க. டீனாவும் கேபும் 2 பேரும் சேர்ந்து மேல போயிட்டு அந்த கம்ப்யூட்டரை சரி பண்றாங்க. சில நிமிடங்கள் ஆகுது. சில நிமிடங்கள் கழிச்சு அந்த கம்ப்யூட்டர் ரெடி பண்ணதுக்கு அப்புறம்
அதுக்கப்புறம் கையில மாட்டிட்டு 2 பேரும் திரும்பியும் ரிட்டர்ன் கீழே இறங்குறாங்க. அதாவது ஸ்கூபா டைவிங் பண்றதுக்காண்டி 2 பேரும் போகும்போது அந்த தண்ணி ரொம்ப கிளியரா இருந்ததுனால பக்கத்துல என்ன இருக்குன்னு தெரியுது. ஸோ அந்த 4 மெம்பரையும், அதாவது ஸ்கூபா டைவிங் பண்ண கூட அந்த 4 டூரிஸ்ட் மெம்பரையும் பாக்குறாங்க. ஸோ அவங்க கிட்ட போய் நீச்சல் பண்ணாலும் அவங்க நோக்கி போறாங்க. போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் ஆயிடுச்சு. 100 மீட்டர் கழிச்சு அவங்க ஸ்கூபா டைவிங் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல மேல இருந்த லீடர், அதாவது ஸ்கூபா டைவிங்கோட அந்த கேப்டன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க 6 பேரும் மேல வர்றதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க ரிட்டர்ன் பீச்சோட என்ட்ரிக்கு போகணும். ஸோ இதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு காட்சியை பாக்குறாங்க. என்ன காட்சினா, அங்க இருந்து ஏர் பப்புள்ஸ் வந்து அதிகமா வந்திருக்கு, பெருசா வந்திருக்கு. இதை பார்த்தோன்னா கொஞ்சம் பதட்டம் அடைகிறாங்க அந்த கேப்டன். அதுக்கப்புறம் சில நிமிடங்கள்லயே கேப் மட்டும் மேல தனியா வெளியே வரான். இதை பார்த்த அந்த கேப்டன் வந்து டீனா கூட இல்லாதது தெரியுது. ஸோ உடனே கேபு கிட்ட கேட்குறாங்க, டீனா என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அதுக்குள்ளேயே கேப் வந்து அவனோட ஃபேஸ் மாஸ்கை கலட்டும் போது அவன் பதட்டத்தில் இருக்கிறத கேப்டன் நோட் பண்றாங்க. இதுக்கப்புறம் டீனாவை பத்தி கேப் வந்து சொல்றான், வாங்க கேப்டன், எனக்கு ஹெல்ப் தேவைப்படுது, டீனாக்கு என்னாச்சுன்னு தெரியல, அவ அசையாம பதட்டத்தில் இருக்கா அப்படின்னு சொல்றான். சொன்னதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் கேப்டன் வந்து ட்ரெஸ் அப் பண்ணிட்டு ஸ்கூபா டைவிங் பண்றதுக்காண்டி இறங்கும் போது அவங்க பார்த்த காட்சி என்னன்னா, டீனா தரையா அசையாம படுத்திருந்திருக்காங்க. ஸோ இதை பார்த்தோன்னே கேப்டன் பயந்து மேலே டீனாவை தூக்கிட்டு வராங்க. கேபும் சேர்ந்து ஏறினதுக்கு அப்புறம் டீனாக்கு சிபிஆர் கொடுக்குறாங்க. சிபிஆர் கொடுக்கும்போதே அவங்க போட்டை நேரா பீச்சுக்கு என்ட்ரிக்கு கூட்டு போறாங்க, ஏன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதுக்காண்டி. ஆனா போய் இறங்குறதுக்குள்ளேயே, அதாவது பீச்சோட என்ட்ரிக்கு போறதுக்குள்ளேயே டீனா இறந்துட்டா. இதுக்கப்புறம் போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. ஆனா இதுக்கு ஒரு தியரி தான் வைக்கிறாங்க. ஏன்னா கேபு கிட்டையும் விசாரிச்சதுக்கு அப்புறம் என்ன தியரினா, டீனாவும் கேபும் அந்த கம்ப்யூட்டர் ரெடி பண்ணிட்டு டைவ் பண்ணிட்டு போகும்போது டீனாக்கு மூச்சு திணறல் மாதிரி ஏதோ ஏற்பட்டிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் அதை சொல்றதுக்காண்டி கேப் கிட்ட தட்டியிருக்காங்க. கேப் தட்டும் போது கேப் வந்து பதட்டப்படாம இருங்க அப்படின்னு சொல்லும் போதே டீனா வந்து பதட்டப்பட்டு கேபோட ஆக்சிஜன் மாஸ்கையும் தட்டி விட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் கேப் பயந்துட்டான். கேப் பயந்ததுக்கு அப்புறம் கேபோட மாஸ்கை எடுத்து மாட்டி ரெடி பண்றதுக்குள்ளேயே டீனா கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டா. ஸோ மாட்டி பார்க்கும்போது டீனா கொஞ்சம் தள்ளி இருக்கிறத பாக்குறான். பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவ அசையாம இருக்கிறதையும் நோட் பண்றான். நோட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கேப் வந்து மேல வந்ததுக்கு அப்புறம் அந்த கேப்டன் சொல்லி அந்த கேப்டன் கீழே இறங்கி டீனாவை தூக்கிட்டு போறாங்க. இப்படின்னு ஒரு தியரி வச்சு இந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்றாங்க. ஆனா இந்த கேஸ் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கூட போனாங்கல்ல ஒரு 4 டூரிஸ்ட் மெம்பர், அவங்க 4 பேர்ல ஒருத்தங்க கால் பண்ணி, அதாவது டீனாவோட ஃபேமிலிக்கு கால் பண்ணி ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்ன விஷயம்னா, டீனா வந்து எப்படி செத்தான்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. என்னன்னா, டீனாவும் கேபும் அந்த கம்ப்யூட்டர் ரெடி பண்ணி கீழே வந்ததுக்கு அப்புறம் டீனாக்கு கேப் வந்து ஒரு டைட்டான ஹக் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. சொல்லும் போது இப்படி யாரும் பண்ண மாட்டாங்க, அது ஒருத்தங்க ரெஸ்கியூ பண்றதுக்கு மட்டும்தான் அப்படி ஹக் பண்ணி தூக்கிட்டு போவாங்க. மற்றபடி ஒருத்தங்க இன்னொருத்தங்களை ஸ்கூபா டைவிங் பண்ணும்போது ஹக் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது ஆக்சிஜன் மாஸ்கையோ இல்லை வேற எதையோ டேமேஜ் பண்ணிடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு, அதனால பண்ண மாட்டாங்க. ஆனா கேப் வந்து டீனாவை ஹக் பண்ணா அப்படின்னு தெரிய வருது. ஆனா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, டீனாவை ஹக் பண்ண மாதிரி தெரியல, அவன் வந்து கேப் வந்து டீனாவை கழுத்தை நெரிச்ச மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஸோ இது திட்டமிட்ட கொலையா இருக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தேகத்தில் அந்த 4 பேர்ல 2 பேர் சொல்றாங்க. இதுக்கப்புறம் போலீஸ்காரங்க, அதாவது ஆஸ்திரேலியன் போலீஸ்காரங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு கேப் மேலே கேஸ் போட்டு ஃபைல் பண்ணி அவன் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. ஆனால் அவன் நான் இது எதுக்கு கொல்லணும் என் மனைவியை அப்படின்னு அவன் வாதாடுறான். பட் போலீஸ்காரங்க கேப் மேலே மேன்ஸ்லாட்டர் சார்ஜஸ் போடுறாங்க. அதுக்கு கேபும் ஒத்துக்கிட்டான். அது என்னது மேன்ஸ்லாட்டர்னா, கொலை பண்ணணும்னு முயற்சி பண்ணாமல் ஆனால் தெரியாமல் ஒருத்தனை கொலை பண்ணுறதுக்காண்டி அந்த சார்ஜஸ் போடுறாங்க. ஸோ இதனால் அவன் கிட்டத்தட்ட 18 மாதம் ஜெயிலில் இருந்திருக்கான். ஸோ இதுக்கப்புறம் அவன் ரிட்டர்ன் யூஎஸ்க்கு வரும்போது யூஎஸ்லேயும் இந்த கேஸ் போடுறாங்க. ஆனால் அங்கேயும் இது பெருசாக நிக்கல. இந்த கேஸ் எதனால ஃபேமஸ் ஆச்சுன்னா, அந்த கியூபா டைவர்ல போன 4 பேர்ல ஒரு ஆள் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு போட்டோல டீனா வந்து அசையாம தரையா படுத்திருந்தது ஒரு போட்டோல கேப்சர் ஆயிருக்கு. ஸோ இதனால அந்த போட்டோ நியூஸ் பேப்பர் மூலியமா வைரல் ஆகுது. அதுக்கப்புறம் தான் இந்த கேஸை பத்தி ஃபேமஸ் ஆகுறாங்க. ஸோ ஹலோ ஐஎம்டிஎஸ், இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது உண்மையிலேயே டீனாவை கேப் தான் கொன்னானா, இல்லைன்னா உண்மையிலேயே அவளுக்கு ஏர்லாக் ஆகி இறந்துட்டாளா அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ஏன்னா ஃபாரன்சிக் ரிப்போர்ட்லையும் ஏர்லாக், அதாவது ஏர் எம்பாலிஷ் அப்படி ஆகிதான் அவ இறந்திருக்கா அப்படின்னு தெரிய வருது. ஏர் எம்பாலிஷ்னா என்னன்னா, ஸ்கூபா டைவிங் பண்ணும்போது வேகமா மேல வந்தாலும் அந்த ஏர் வந்து அந்த ரத்த பாதையை அடைக்கிற மாதிரி ஏர் வந்து அடைச்சிரும். ஸோ அதனாலையும் ஏர் எம்பாலிஷ் ஆகி இறந்துருவாங்க. அது மட்டும் இல்லாம யாராவது கழுத்தை ரொம்ப ஃபோர்ஸா நெருக்கினாலும் இந்த மாதிரி நடக்கும். ஸோ இதனாலையும் இந்த கேஸ் ஃபேமஸ் ஆயிருக்கு. இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸ்
பாக்ஸ் லீவ் பண்ணுங்க. அடுத்து இந்த கேஸை பற்றி நீங்கள் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸ் லீவ் பண்ணுங்க. நான் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வர வரைக்கும் நான் தான் உங்கள் விஸ்வா. நன்றி, பாய்.